In the circuit shown in the figure, the input voltage Vi is 20 volt, Vb is equal to 0 volt and Vc is equal to 0 volt. What are the values of Ib, Ic and beta? Okay, so question la namakku circuit diagram kuduthirukanga which is NPN transistor. NPN transistor with a common emitter kuduthirukanga. சரி. இப்போ இதில் அவங்க கண்டுபிடிக்க சொன்ன IB, IC, beta இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா Kirchhoff's voltage law apply பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ Kirchhoff's voltage law ஃபஸ்ட்டு நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம்னா இந்த பேஸ் எமிட்டர் லூப்பில் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு கலெக்டர் எமிட்டர் லூப்பில் அப்ளை பண்ண போகிறோம். சரி, இப்போ Kirchhoff's law அப்ளை பண்ணுறோன்னு வச்சுப்போம். இதில் என்ன டவுட்டு ஃபஸ்ட்டு வரும்னா சைன் கன்வென்ஷனில் எதுக்கெல்லாம் நான் வந்து பாசிட்டிவ் போடணும், எந்த டேர்முக்கு நெகட்டிவ் போடணும், இப்படி அதை நம்ம சிம்பிளிஃபைடாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு சர்க்யூட் தெரிஞ்சால் போதும். இப்போ இது என்பிஎன் டிரான்சிஸ்டர் காமன் எமிட்டர் சொல்லியாச்சு. அதுக்கு சர்க்யூட் எப்படி இருக்கும்னா இங்கே வோல்டேஜ்லேருந்து பேட்டரியோட பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ் இப்படி கனெக்ஷன் போகும். அதே மாதிரி இங்கே இருந்தும் பேட்டரியோட பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ் இப்படி கனெக்ஷன் போகும். ஓகே, ரைட். இப்போ சைன் கன்வென்ஷன் போகிறது நமக்கு ஈஸி. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகும்போது என்றைக்குமே வோல்டேஜ் வந்து ரைஸ் ஆகும். அப்போ அதை பாசிட்டிவில் போடணும். அப்போ விஐ வந்து இங்கே பாசிட்டிவில் எழுதிக்கணும். விஐ வந்து பாசிட்டிவ். அடுத்த டேர்ம் வந்து ஆர்பி இருக்குது, ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அது எந்த சைடு போகுதுன்னா பாசிட்டிவ்லேருந்து, ஏன்னா லூப் இப்படி தானே போட்டிருக்கோம். ஸோ இந்த பாசிட்டிவில் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த நெகட்டிவ்க்கு இங்கிட்டு போகுது. ஸோ இப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ரவுண்டில் அது போகிறனால அதை வந்து எப்படி எழுதணும்னா மைனஸ் ஐபி இன்ட்டு ஆர்பி. அப்படின்னா அந்த இடத்துல வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுதுன்னு அர்த்தம். என்றைக்கும் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகும்போது வோல்டேஜ் வந்து ரைஸ் ஆகும், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகும்போது வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். அப்போ அந்த இடத்துல மைனஸ் ஐபி ஆர்பின்னு எழுதிக்கணும். அடுத்தது இந்த இடத்துலையும் பார்த்தோம்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் தான் ஆகுது, விபி. ஸோ மைனஸ் விபிஇ விச் இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான், லா முடிஞ்சிச்சு. Kirchhoff's வோல்டேஜில் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஈஸியாக அந்த மாதிரி போட்டுக்கலாம். நமக்கு வந்து சர்க்யூட் ஞாபகம் இருந்தால் போதும். அடுத்தது இப்போ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ விஐ வந்து கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 20 மைனஸ் ஐபி தான் கண்டுபிடிக்கணும். ஆர்பி வந்து 500 இன்ட்டு 10 பவர் 3, ஏன்னா கிலோ ஓம்ஸில் கொடுத்துருந்தாங்களா 10 பவர் 3 எழுதிக்கணும். விபி வந்து 0 கொடுத்துருந்தாங்க. ஸோ மைனஸ் 0 is equal to 0. So minus 0 equal to 0. அவ்வளோதான். இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம ஐபி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஐபி is equal to 20 divided by 500 into 10 power 3. ஸோ 20 divided by 500 இதை சால்வ் பண்ணுவோம். அப்போ 4 into 10 பவர் மைனஸ் 5 வரும். இதை எப்படி எழுதிக்கலாம்னா 40 into 10 பவர் மைனஸ் 6ன்னு எழுதிப்போம். ஏன்னா அப்போ நம்ம வந்து மைக்ரோ ஆம்பியர்னு போட்டுக்கலாம் கரெக்டா. ஸோ ஐபி வந்து 40 மைக்ரோ ஆம்பியர். நெக்ஸ்ட் கொஷின் இதோட முடியல. இன்னும் நம்ம ஐசி கண்டுபிடிக்கணுமா? ஆமாம், ஐசியும் பீட்டாவும் கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்கு இப்போது ஐசி கண்டுபிடிக்கிறதுக்கு கேவிஎல் அப்ளை பண்ணணும். ஆனால் எந்த பக்கம் அப்ளை பண்ணணும்னா இந்த டைரக்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போது இந்த 20 வோல்ட்டை நான் வந்து ப்ளஸ் 20 வோல்ட்டு தான் எழுதிப்பேன். அடுத்தது இங்கே பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் டைரக்ஷனுக்கு இங்கே வருது. அப்போது ஆர்சி ஐசியை வந்து மைனஸில் எழுதிக்கணும். அடுத்தது இந்த இடத்துல விசிசி வரும். விசிசியை நான் வந்து விசிஇ வரும். விசிஇ வந்து நெகட்டிவில் போட்டுக்கணும். ஸோ எப்படி எழுத போகிறோம்னா 20 மைனஸ் ஐசி ஆர்சி மைனஸ் விசிஇ ஈக்குவல் டு 0. ஓகே, ரைட். இப்போ ரிமைனிங் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஐசி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 20 மைனஸ் ஐசி. ஆர்சி வந்து இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பார்த்துருவோம்.
4 கிலோ ஓம். ஓகே, சர்க்யூட் டயக்ராமில் இருக்குது. ரைட். ஸோ 4 கிலோ ஓம்னால 4 × 10⁻³ மைனஸ் VCE வந்து 0 கொஷினில் கொடுத்துருந்தாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். கண்டுபிடிக்க வேண்டியது IC. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷனை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ IC இஸ் ஈக்குவல் டு 20 divided by 4 × 10⁻³. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 5 × 10⁻³ வரும். அதை 5 mA எழுதிக்கலாம். ஸோ IC வந்து 5 mA. இப்போ நம்ம IBயும் கண்டுபிடிச்சிட்டோம், ICயும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பீட்டா கண்டுபிடிக்கிறது ஈஸி. பீட்டா வந்து IC டிவைடட் பை IB. IC வந்து 5 mA, ஸோ 5 × 10⁻³ IB வந்து 40 × 10⁻⁶. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we get 500 divided by 4. 500 by 4 125 வரும். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 125. ஸோ 3 ஆன்சருமே நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். அவ்வளோதான்.